அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சாலை மார்க்கமாக இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உதகை ராஜ்பவன் வந்தடைந்தார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ராணுவ பயிற்சி பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்தடைந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மழை மற்றும் மேகமூட்டம் காரணமாக ஹெலிகாப்டரில் செல்லும் பயணம் ரத்து செய்யப்பட்டு கோவை விமான நிலையம் முதல் ஊட்டி வரை சாலை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கோவை விமான நிலையத்திலிருந்து மேட்டுப்பாளையம் வழியாக புறப்பட்டு கோத்தகிரி வழியாக உதகை ராஜ்பவன் ஆளுநர் மாளிகைக்கு வந்தடைந்தார். மேலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை குன்னூர் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலுக்கு பெங்கல் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு நோக்கி நகர்ந்து புதுச்சேரி கடற்கரையிலிருந்து 580 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதன் காரணமாக புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கடலானது மிகவும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் தரைக்காற்று 55 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 75 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நெருங்கி வரும் புயலை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை மேற்கொண்டார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவுக்குள் புயலாக மாறி புதுச்சேரி சென்னை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புயல் உருவானால் அதனை எதிர்கொள்ள செய்யப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து துறை அதிகாரிகளுடன் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலக கருத்தரங்கு கூட்டத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் தாழ்வான பகுதிகளில் தேங்கக்கூடிய நீரை உடனடியாக அகற்ற செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன, மேலும் கனமழை பெய்தால் மற்றும் புயல் பாதிப்பு அதிகமாக இருந்தால் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது குறித்தும், கடலோர பகுதிகளில் அதிக அளவு காற்று வீசினால் படகு மற்றும் மீனவ கிராமங்களை பாதுகாப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் புயல் மற்றும் கனமழை பெய்தால் அனைத்து துறை அதிகாரிகளும் 24 மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் மற்றும் உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை உட்பட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமி கடற்கரை சாலையை நேரில் பார்வையிட்டு சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்குவதை தடுக்கும் வகையில் கூடுதல் காவல்துறையினரை பணியில் ஈடுபடுத்த உத்தரவிட்டார். தாம்பரம் அருகே அம்மா உணவகத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் பெண் இருவர் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். தாம்பரம் மாநகராட்சி பம்மல் மண்டலம் 1க்கு உட்பட்ட வார்டு 6-இல் நாகல்கேணி அண்ணா சாலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்த அம்மா உணவகத்தில் உணவு தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வந்தபோது திடீரென மேற்கூரையின் உட்புறத்தில் போடப்பட்டிருந்த பால் சீலிங் முழுவதும் பெயர்ந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் பெண் இருவர் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த விபத்தால் தற்காலிகமாக அம்மா உணவகத்தில் உணவு விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களில் முறையான பராமரிப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. பணியிடங்களை பாதுகாத்திட போராடி வரும் வருவாய்த்துறையினரின் பிரச்சினையை தீர்க்க முதலமைச்சருக்கு நேரமில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், வருவாய்த்துறை பணியாளர்கள் என அனைவரும் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விமர்சித்த சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், இந்த போராட்ட களத்திற்கு தீர்வு காண்பதற்கு முதலமைச்சருக்கு நேரமில்லை, ஆனால் எதிர்க்கட்சிகள் தலைவர்கள் அறிக்கை கொடுத்தால் அதை விமர்சனம் செய்வதற்கு மட்டும்தான் அவருக்கு நேரம் உள்ளது என்று கடுமையாக சாடினார். மேலும் மக்கள் கோபத்தை திசை திருப்ப நடத்தப்படும் விழாவினால் தமிழக மக்களுக்கு விடியல் கிடைக்காது என்றும் கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.